ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் மேஜிக் டைம். டெய்லி நம்ம சேனலில் எப்படி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் போடலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை ஃபார்முலாவே மறந்துருச்சு, ப்ளஸ் மைனஸ் இங்கே என்ன போடுறது மறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் ட்ரிக்கை யூஸ் பண்ணி போடுறது மட்டும்தான் நெசம். எனக்கு ஃபார்முலா தேவையில்லை. இப்போ இந்த சம்க்கான ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். 162 × 162 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மைனஸ் கொடுத்து 18 × 18, இங்கே ரெண்டு சேம் நம்பராக இருக்குது, இங்கே ரெண்டு சேம் நம்பராக இருக்குது. அப்புறம் ஒரு பை கொடுத்து 144ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கும், இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கும். 162 இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்தால் 18ன்னு வரும். மறுபடியும் அதே போடுவோம், 162 18. இப்போ என்ன பண்ணணும்னா, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஆன்சர் வருமா? இங்கே 180ன்னு வரும், இங்கே வந்து 144ன்னு வரும். இப்போ என்ன பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு, ப்ளஸ் பண்ணி ஒன்று வந்திருக்கு, மைனஸ் பண்ணி ஒன்று வந்திருக்கு. இப்போது கண்டுபிடிச்சிருக்கிற ரெண்டு ஆன்சரில் வந்து மேலே அந்த பைக்கு கீழே ஒன்று இருக்கும்ல, கொடுத்துருப்பாங்களே, அதில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே நமக்கு வந்து மைனஸ் பண்ணும்போது 144 வந்திருக்கு, அதே ஆன்சர் இந்த பைக்கு கீழே இருக்கா 144. இந்த மாதிரி இங்கே பைக்கு கீழே உள்ள நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரில் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கான ஆன்சர் இல்லை. இன்னொன்று இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்கான ஆன்சர். அவ்வளோதான். ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதான். ரெண்டு இதில் இருந்து இங்கே ஒன்று எடுக்கணும், இங்கே ஒன்று எடுக்கணும். அது ஒன்று ப்ளஸ் பண்ணிக்கணும், ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அதே மாதிரி தான் ரெண்டு நம்பர், ஒரு நம்பர் வந்து 2 தடவை கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு நம்பர் 2 தடவை கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் 171, இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் 69. இதை ஒரு டைம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 171 69, இதை ஒரு டைம் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 240ன்னு வரும். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 102 அப்படின்னு ஆன்சர் வருதா? இப்போ நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே நமக்கு ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டு ஆன்சரில் ஒன்று இந்த பைக்கு கீழே கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்களா, அதில் இருக்கான்னு பார்க்கணும். 240ன்னு இருக்காங்க. இங்கே நம்ம கண்டுபிடிச்சதில் ஒன்று 240ன்னு இருக்கு. அப்போ இந்த நம்பர் வேணாம், இது நமக்கான ஆன்சர் இல்லை. 102ன்னு இருக்கா இன்னொன்று, அதுதான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்கு. அவ்வளோதான். இப்படி தான் சம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. நமக்கு எப்பவும் போலே கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பரை 2 தடவை கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு நம்பரை 2 தடவை கொடுத்துருக்காங்க, பைக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா இன்ட்டு கொடுத்து 1 பைன் கொடுத்து இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க, இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்து அதை ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்பவும் போடுவோம்ல அதே மாதிரி தான். இங்கேருந்து ஒன்று எடுத்துக்குவோம், இங்கேருந்து ஒன்று எடுத்து ப்ளஸ் பண்ணிக்குவோம், அப்புறம் அதையே மைனஸ் பண்ணிக்குவோம். 4356 2171 கூட ப்ளஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து 4356 வந்து 2171 கூட மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஒரு ஆன்சர் இங்கே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 6527 அப்படின்னு வரும். இங்கே மைனஸ் பண்ணோம்னா 2185 அப்படின்னு வரும். இப்போ இது மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா இந்த நம்பர் தான் இங்கே இருக்குல்ல, இது வேணா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருப்போம். இப்போ அதே மாதிரி இந்த நம்பரை எடுத்துக்கிறோம், இதை வச்சிருப்போம். இப்போ இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்ட்டுக்கு அப்புறம் 1 பைன் கொடுத்து 2 நம்பரை ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் பண்ணி வச்சிருக்கோமா, இது ரெண்டே ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஏற்கனவே ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன வரும்? இந்த நம்பர் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு ஆன்சர் இதுதானே வந்திருக்கு, 6527ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்ட்டு போட சொல்லி 1 பை இது ரெண்டே ப்ளஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 ப்ளஸ் பண்ணோம்னா இதே தான் கிடைக்கும், ஏன்னா சேம் நம்பர் தானே, 6527ன்னு தான் வரும். இப்போ இதை என்ன பண்ணணும்? இதுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போ அவ்வளோதான். இந்த சம்க்கான ஆன்சர் வந்து 1 தான். ஆப்ஷன் பிலையும் அது இருக்குது. அவ்வளோதான். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும்? 6 9 1 12 இந்த ஆன்சர் வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0 0 0 0 3 இது வரும். இப்போ என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற நம்ம கண்டுபிடிச்ச 2 ஆன்சரில் ஒரு ஆன்சர் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்குது. அப்போ இது வேணாம், இதை தான் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா? இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. அவ்வளோதான். இந்த ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.